ஏழரை சனியிலேயே சூப்பர். இப்போ தான் குரு பார்வை இருக்குது சனிக்கு, அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கணும். அஷ்டமாதிபதி புதன் தசமஸ்தானத்தில் இருக்கார். அவர் வக்கரகதியில் 23ஆம் தேதி பின்னோக்கி நகர்றாரு, 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பங்காளிகள் வழக்கு போட்டுட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது? நீங்கள் கவலையே பட வேணாம் சார், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வரும். சொத்து உங்கள் கைக்கு வரா மாதிரி பங்காளிகள் தோல்வி அடைவார்கள். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சுக்கிர பயிற்சி பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புக்கள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி, ரிஷப ராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாக இருந்த சுக்கிரன், பாக்யாதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு சூரியன் நீச்ச பங்க பலனை அடைவதன் மூலமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அதாவது ஏழரை சனியிலேயே சூப்பர். இப்போ தான் குரு பார்வை இருக்குது சனிக்கு. அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கணும். உங்களால் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்து கைக்கு வருவது, அதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அப்பாவோட சொத்து, அப்பா இறந்துட்டார் சார், அப்பாவோட சொத்து எங்களுக்கு வராமல் இருக்குது, அப்பா விட்டுட்டார் சார், யாருக்கும் எழுதி கொடுத்துட்டார் சார், நீங்கள் அதை முயற்சி எடுத்து முன்ன நின்று அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஸோ மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்களுடைய பாக்கியத்தை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது.
இதில் உங்களுக்கு அஷ்டமாதிபதி புதன் தசமஸ்தானத்தில் இருக்கார். அவர் வக்கரகதியில் 23ஆம் தேதி பின்னோக்கி நகர்றாரு, 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் அந்த சமயத்தில் இங்கே 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார் குரு பார்வையில். அதனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கோ நாடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாரினில் இருக்கேன் சார், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வருமானம் இல்லை, வேலை போயிடுத்து, நான் என்ன சார் பண்ணுவேன்? திரும்பி வாங்க இந்தியாவுக்கு, உங்கள் வீட்டுக்கு வாங்க. சார் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஃபாரின் போயிட்டோன்னா நான் எனக்கு என்ன எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு. அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு போயிடுறானுங்க, அந்த அறிவில்லை. சாரி, நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவேன். தப்புன்னா தப்பு, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாத நீங்கள் இங்கே அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு அங்கே போயிட்டு இருக்கிற கோயிலில், இஸ்கான் கோயில்லையும் அந்த கோயில்லையும் தான தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்கிறவங்கள பட்டினி போட்டு ஊருக்கு கோதானம் பண்ணுறது பைத்தியகாரத்தனங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கும் இது ஒரு வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வரதுனால தந்தையை விட்டு பிரிந்தவர்கள் தந்தையோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கில் பங்காளிகள் வழக்கு போட்டுட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது? நீங்கள் கவலையே பட வேணாம் சார், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வரும். சொத்து உங்கள் கைக்கு வரா மாதிரி பங்காளிகள் தோல்வி அடைவார்கள். இல்லை பங்காளிகள் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் வருவாங்க. பங்காளி, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரியப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பிகு பண்ணிவிட்டு ஒத்துக்கோங்க. ஏன்னா இப்போது ஒத்துக்கிட்டிங்கன்னா சொத்து வரும், அதுக்கப்புறம் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா சொத்து வராது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், அவுட் ஆஃப் பிரச்சனைகள் வெளிவரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. இதற்கு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. எல்லா ராசிக்காரங்களும் குலதெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை வழிபடுறாங்க, அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் எந்த தெய்வத்துக்கு வேணால், திருப்பதிக்கு போகிறேன், பழனிக்கு போகிறேன், திருச்சானூர் போகிறேன், எங்கே வேணால் போ, ஆனால் குலதெய்வத்தை போகாதீங்க. குலதெய்வம் போயிட்டு அங்கே போனோம், அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.